வெனிசுலாவின் தலைநகரான கராகஸில் 1962ஆம் ஆண்டு நிக்கோலஸ் மதுரோ பிறந்தார். அவரது தந்தை அப்பகுதியில் செயல்பட்டு வந்த தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவராக இருந்தார். படிப்பை முடித்ததும் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றத் தொடங்கிய மதுரோ தொழிற்சங்கத்திலும் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார். அடுத்த சில வருடங்களில் தொழிற்சங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் உருவெடுத்தார். அந்த சமயத்தில், அதாவது 1990களின் தொடக்க காலத்தில், வெனிசுலாவை கார்லஸ் ஆண்ட்ரஸ் பெரஸ் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். அவரது ஆட்சியில் ஊழல் அதிகரிக்கவே இராணுவ அதிகாரியான ஹியூகோ சாவேஸ் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஆனால் இதனை தொடக்க கட்டத்திலேயே கண்டுபிடித்துவிட்ட அதிபர் கார்லஸ் அதனை முறியடித்தார். அத்துடன் ஹியூகோ சாவேஸையும் சிறையில் தள்ளினார். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் சாவேஸ் தோல்வியடைந்திருந்தாலும் மக்களிடம் அவர் அதிக செல்வாக்கை பெற்றார். சாவேஸால் கவரப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கினார். அத்துடன் சாவேஸை விடுவிக்க வலியுறுத்தி பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார். 1994ஆம் ஆண்டு சாவேஸ் சிறையிலிருந்து விடுதலையானதும் இராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு தேர்தல் அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். நிக்கோலஸ் மதுரோவும் அவருடன் இணைந்து கொண்டார். 1998ஆம் ஆண்டு வெனிசுலா தேர்தலில் சாவேஸ் அதிபரான நிலையில் நிக்கோலஸ் மதுரோ நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். அவரது செயல்பாடுகள் காரணமாக அவருக்கு அடுத்தடுத்து உயர் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தலைவராகவும் 2006ஆம் ஆண்டு வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்ட அவர் பின்னர் துணை அதிபராக உயர்ந்தார். கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, அதிபர் சாவேஸுக்கு அடுத்த இடத்தில் நிக்கோலஸ் மதுரோ இருந்தார். அந்த சமயத்தில்தான் சாவேஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. அவருக்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் அதிபர் பதவியை கைப்பற்ற அமைச்சர்கள் பலர் காய்களை நகர்த்த தொடங்கினார்கள். ஆனால் தனக்கு பிறகு நிக்கோலஸ் மதுரோதான் அதிபராக வேண்டும் என்பதில் சாவேஸ் திடமாக இருந்தார். அதனை அறிவிப்பாகவும் வெளியிட்டார். அதன்படியே 2013ஆம் ஆண்டு அவர் உயிரிழந்ததும் வெனிசுலாவின் புதிய அதிபராக நிக்கோலஸ் மதுரோ பதவியேற்றார். ஆனால் அவரது ஆட்சி அத்தனை சுபீட்சமானதாக இருக்கவில்லை. உணவு பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை, பணவீக்கம், வேலையின்மை உள்ளிட்டவை காரணமாக அவரது அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி ஏற்பட்டபடியே இருந்தது. அவரது தேர்தல் வெற்றிகளும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டன. 2018ஆம் ஆண்டு அவர் பெற்ற வெற்றியை சுமார் 10 நாடுகள் அங்கீகரிக்க மறுத்துவிட்டன. மறுபுறம் அவரை கொலை செய்யவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி கராகஸில் நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பில் மதுரோ உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட 2 ட்ரோன்கள் மதுரோவை குறிவைத்து ஏவப்பட்டன. ஆனால் அந்த தாக்குதலிலிருந்து நிக்கோலஸ் மதுரோ தப்பிவிட்டார். இருப்பினும் இராணுவ வீரர்கள் 7 பேர் உயிரிழக்க நேரிட்டது. அமெரிக்க எதிர்ப்பு என்பதை தொடக்க முதலே தனது பிரதான கொள்கையாக நிக்கோலஸ் மதுரோ கொண்டிருந்தார். இவரின் இந்த நிலைப்பாடு ரஷ்யா மற்றும் சீன அரசுகளுடன் அவருக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு தேவையான உதவிகளை அந்த இரு நாடுகளும் செய்து கொடுத்தபடி இருந்தன. இந்த சூழலில் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் நிக்கோலஸ் மதுரோவை குறிவைத்தார். போதைப்பொருள் சாம்ராஜ்யத்திற்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் அவர் தலைமை தாங்குவதாக குற்றம் சாட்டினார். மதுரோவின் தலைக்கு 450 கோடி ரூபாய் சன்மானம் அறிவித்ததுடன் வெனிசுலா மீது பொருளாதார தடைகளையும் விதித்தார். ஒரு கட்டத்தில் மதுரோவை கைது செய்ய முடிவெடுத்த ட்ரம்ப் வெனிசுலாவிலிருந்து மதுரோ தப்பி செல்ல வாய்ப்பும் வழங்கினார். அதனை ஏற்க மறுத்த மதுரோ, நான் பிறந்த நாடு இதுதான், ஆகவே நான் இங்குதான் இருப்பேன் என தெரிவித்துவிட்டார். இதனையடுத்து கடந்த ஆண்டு இறுதியிலேயே அவரை சிறைப்பிடிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக திட்டம் தள்ளிப்போனது. வானிலை சாதகமாக அமைந்ததும் ஜனவரி 3ஆம் தேதி மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். ஒரு நாட்டின் தலைவரை வேறொரு நாடு கைது செய்தால் அந்நாட்டில் எப்படிப்பட்ட சூழல் நிலவ வேண்டும்? போராட்டங்கள் வெடிக்க வேண்டும், கண்டனங்கள் வலுக்க வேண்டும், தொடர் போராட்டங்களால் அந்த நாடே அல்லுசில்லாக வேண்டும். ஆனால் வெனிசுலா மக்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை. மாறாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு திளைத்து வருகின்றனர். இந்த கொண்டாட்டங்களே போதும் நிக்கோலஸ் மதுரோ யார் என்பதையும் அவரது ஆட்சி எத்தகையது என்பதையும் அறிய.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.